கிற்பன் கில்லேன் என்றிலன் முனநாளால் அற்பச்சாரங்கள் அவை சுவைத்து அகன்றொழிந்தேன் பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமானின் நற்பொன் சோதித்தாள் நணுகுவது எஞ்ஞான்றே என்று பாடுகிறார். ஆழ்வாரே பகவத் விஷயத்தில் ஈடுபட தேவையான இச்சை கொள்ளுதல் மேலும் வெறுக்காமல் இருத்தல் ஆகியவற்றில் ஒன்றையாவது நீர் செய்ய வல்லவர் அல்லவோ என்றான் சர்வேஸ்வரன். அதற்கு ஆழ்வார், அவ்விதம் செய்கிறேன் என்று நான் கூறவில்லையே என்றார். உடனே அவன், மற்ற விஷயங்களில் உள்ள தாழ்ச்சியை கண்டு அதனை நீவர் செய்யாமல் இருக்கலாமே என்றான். அதற்கு ஆழ்வார், அவ்விதம் நான் தவிர்க்கிறேன் என்று கூறவில்லையே என்கிறார். இப்படி என் காலம் முழுவதும் நற்காரியங்களில் விருப்பம் கொள்வதும் இல்லை, தீய காரியங்களை தவிர்த்ததும் இல்லை. இது அல்லவோ எனது வழக்கமாக இருந்தது. உடனே அவன், இவ்விதம் நீண்ட காலமாக எம்மை தவிர்த்து ஈடுபடும்படி இன்பம் அளிக்கும் வேறு வஸ்து உள்ளதோ என்று கேட்க, எலும்பு ஒன்றை கடித்து அதனால் வாயில் காயம் ஏற்பட்டு கசியும் இரத்தமானது எலும்பிலிருந்துதான் வருகிறது என்று எண்ணி மேலும் சுவைத்தபடி உள்ள நாயைப் போல மிகவும் அற்பமான ஈர்ப்பை கொண்டதான பலவித தாழ்ந்த விஷயங்களை எண்ணி அவற்றை அனுபவித்து அதன் காரணமாக உன்னை விட்டு நீங்கினேன் என்கிறார். சரி, இப்போது என்ன செய்ய சொல்கிறீர் என்றிட, பலவிதமான ஜீவராசிகளை நினைத்தபடி உண்டாக்க வல்ல சாமர்த்தியம் கொண்டவனே, நீ ஏற்கனவே உண்டாக்கின வஸ்துவான எனக்கு ஏற்ற குணத்தை அளிப்பது உனக்கு இயலாத செயலோ? உன் மேன்மை பொருந்திய அழகான தேஜோமயமான திருவடிகளை நான் எந்த நாளில் வந்து அடைவேன்? திருவாய் மலர்ந்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்.